வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியா சீனா கூட்டு பங்காளித்துவம் மேலும் வலுவடையும். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நம்பிக்கை. உலகளாவிய நிலையில் புவிசார் அரசியல் சவால்கள் தொடர்ந்து நிலவி வந்த போதிலும் சீனாவுடனான மலேசியாவின் கூட்டு பங்காளித்துவம் வலுவுடன் வளர முடியும் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விரிவான பொருளாதார ஒருங்கிணைப்பு, வலுவான விநியோக சங்கிலி தொடர்பு, தொழில்துறை ஒத்துழைப்பு, மேம்பட்ட உறவு மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையில் இந்த கூட்டு பங்காளித்துவம் வளரும் என்று சுல்தான் இப்ராஹிம் தமது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவிற்கு 3 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை இன்று காலையில் இஸ்தானா நெகாராவில் வரவேற்று நடத்திய சந்திப்புக்கு பின்னர் மாமன்னர் இதனை தெரிவித்தார். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் முன்னெடுப்பு திட்டத்தின் கீழ் பிராந்திய இணைப்பு மற்றும் உயர்தர வளர்ச்சியுடன் இது ஒத்துப்போவதால் சீன நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மலேசியாவில் வர்த்தக வாய்ப்புகளை ஆராய்வதற்கு பெரும் கட்டமைப்பு இருப்பதாக மாமன்னர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்தானா நெகாராவில் சீன அதிபரை வரவேற்கும் நிகழ்வில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் கலந்து கொண்டார். தன்னுடன் பணியாற்றும் சக ஆசிரியைக்கு ஆபாசத்தன்மையிலான வாசகங்கள் மற்றும் படங்களை அனுப்பி பாலியல் சேட்டையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் ஆசிரியர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 32 வயதுடைய அந்த ஆசிரியர் ஜோஹர் பாருவில் கைது செய்யப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் கீழ் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். முன்னதாக அந்த ஆசிரியர் இன்று காலையில் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவரை தடுத்து வைப்பதற்கான அனுமதியை போலீசார் பெற்றுள்ளனர். இடைநிலை பள்ளி ஆசிரியரான அந்த நபர் அண்மைய காலமாகவே சம்பந்தப்பட்ட ஆசிரியையிடம் ஆபாச சேட்டையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. கோலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட அந்நிய நாட்டவர்களிடம் எவ்வித சோதனையும் நடத்தாமல் அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு அனுமதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் மலேசிய குடிநுழைவுத்துறையின் முன்னாள் உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 1 கோடி ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் அந்த அதிகாரி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இனால் வளைத்து பிடிக்கப்பட்டார். விமான நிலையத்தில் குடிநுழைவு அதிகாரிகளுக்கும் அந்நிய நாட்டவர்களை கொண்டு வரும் கும்பலுக்கும் இடையில் தொடர்பு பாலமாக இருந்ததாக கூறப்படும் அந்த முன்னாள் குடிநுழைவு அதிகாரி தன்னுடைய சேவைக்காக சம்பந்தப்பட்ட கும்பலிடம் 1 கோடி ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இன்று காலையில் குவாந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கைவிலங்கிடப்பட்ட நிலையில் கொண்டு வரப்பட்ட 50 வயதுடைய அந்த முன்னாள் அதிகாரியை விசாரணைக்கு ஏதுவாக வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. சம்பந்தப்பட்ட நபர் கடந்த ஆண்டு ஜனவரி 1 தேதி விருப்புரிமையின் அடிப்படையில் முன்கூட்டியே பணி ஓய்வு பெற்றவராவார். அவர் விமான நிலையத்தில் தனக்கு நன்கு அறிமுகமானவர்களை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட கும்பலிடம் லஞ்சம் பெற்று இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை காலமான நாட்டின் 5வது பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவியின் பெயர் பினாங்கிலுள்ள பிரதான சாலை ஒன்றுக்கு சூட்டப்படும் என்று மாநில முதலமைச்சர் சோகன்யோ இன்று அறிவித்துள்ளார். பினாங்கின் பிரதான சாலைகளில் ஒன்றான பத்து கவான் சாலைக்கு துன் அப்துல்லா அஹ்மத் படாவியின் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். பினாங்கில் பயான் லெபாஸ் கம்புங் பெர்லிஸில் பிறந்து வளர்ந்தவரான துன் அப்துல்லா நாட்டின் 5வது பிரதமர் என்ற முறையில் நாட்டிற்கு ஆற்றிய சேவைக்கும் பங்களிப்புக்கும் கௌரவிக்கும் வகையில் அவரின் பெயர் பிரதான சாலைக்கு சூட்டப்படும் என்று சோகன்யோ குறிப்பிட்டார். இன்று நடைபெற்ற பினாங்கு மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் பத்து கவான் லெபுராயா பண்டார் கசியா சாலைக்கு அந்த உன்னத தலைவரின் பெயரை சூட்டுவதற்கு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக முடிவு எடுத்துள்ளனர் என்று சோகன்யோ தெரிவித்தார். மலாக்கா புக்கிட் செரிண்டிட் அருகிலுள்ள உடற்பயிற்சி பூங்காவில் மெதுவோட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளம்பெண்ணை மானபங்கம் புரிந்த குற்றத்திற்காக மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு ஐர்கரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 3 மாத சிறை தண்டனை விதித்தது. 28 வயது முகமது ரிட்ஸ்வான் யூசுப் என்ற அந்த மாற்றுத்திறனாளி
மேஜிஸ்ட்ரேட் ஷார்டா ஷின்ஹா முகமது சுலைமான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி மெது ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்த 20 வயது தாதியரை பின்புறமாக திடீரென்று கட்டிப்பிடித்து ஆபாச சேட்டை புரிந்ததாக அந்த மாற்றுத்திறனாளிக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் அல்லது பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த மாற்றுத்திறனாளி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாடு திருச்சிக்கு 14 வகையான விலங்கினங்கள் கடத்தப்படும் முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் உதவி போலீஸ்காரர்கள் மற்றும் வனவிலங்கு தேசிய பூங்கா இலாகாவான பிரிஹிலித்தான் அதிகாரிகள் ஓர் இந்திய பிரஜையான பயணி ஒருவரை தடுத்து நிறுத்தி அவரின் பயணப் பெட்டிகளை சோதனை செய்தபோது அந்த 14 விலங்கினங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரிய வகை ஆப்பிரிக்க ஆமைகள், சுலாவேசி வெப்ப மண்டல ஆமைகள், உடும்புகள் உட்பட 14 வகையான விலங்கினங்களின் மதிப்பு 13,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரிஹிலித்தான் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த இந்திய பிரஜை 2010ஆம் ஆண்டு கொடிய விலங்கினங்கள் புனர்வாழ்வு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.